அவங்க வரும்போது இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும், இவங்க வரும்போது அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும், மாறி மாறி குறை சொல்லிப்பதும், இது எவ்வளவு பெரிய ஒரு கொடும் துயரம்னு பாரு. எங்க பக்கம் ஊழல் இல்லை, நாங்க ரொம்ப நேர்மையானவர்கள்னு இவங்க காட்ட நினைக்கிறாங்களா? என்ன என்ன மாதிரி எடுத்துக்கிறது சொல்லுங்க. இது ஒரு தேர்தல் வரும்போது இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு வேடிக்கை தான். திருவிழா காலங்களில் ஒரு வேடிக்கை காட்டுவோம்ல, ஒரு விழா, ஒரு நாடகம் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு நாடகம். இத நம்ம பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். வேற என்ன செய்யறது? அது எதிர்பார்த்ததான். ஏற்கனவே பாமக அதிமுகவோட இருந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு வேற இது ஒன்று தான் வாய்ப்பா இருக்கு. அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். அதில் எதிர்பாராத ஒன்று இது நடந்துருச்சு அப்படின்னா தானே அதில் இருக்கு. அது ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு ஒரு கருத்து இருக்கும், ஒரு பதில் இருக்கும். குழப்பத்துக்கு இருக்காது. இப்போ இந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம. புரியுதா உங்களுக்கு? அதை போய் நம்ம பேசிட்டு வேண்டியதில்லை. ஐயா நீங்க என்ன இல்லாத சிலதை அறிவிக்கல. இப்போ என் தங்கச்சி பவானியில் போட்டியிடுது, அது சொல்லலை. அந்தியூரில் போட்டிடுறாங்க, அது சொல்ல. தம்பி கொண்டு வந்து விடலை. இவர் மொடக்குறிச்சியில் போட்டிடுறாரு தம்பி அருண், அது சொல்லலை. 21 February 21 மாநாட்டில் மொத்தமாக 234 அறிவிப்போம், அதனால அது சொல்லலை. இப்போ எல்லா குறையும் எல்லாம் தேர்வு பண்ணி அப்படி இருக்கு. அங்கங்கே வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்கிறோம், வேலையை பிள்ளைய முன்னாடி செய்யட்டுங்கிறதுக்காக. 21 மொத்தமாக அறிவிப்போம். அதையே நீங்க குற்றச்சாட்டா பாக்குறீங்க? உண்மை தானே. நீங்க உண்மையிலே மக்களுக்கு ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க போன பொங்கலுக்கு கொடுத்துருக்கணும்.